ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஜூலை 26 அண்ட் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா, சமீபத்தில் நம்மளே பார்த்துருப்போம். நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ட்டு போராட்டங்கள்லாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவரும் பதவி விலகிட்டார். இப்போ அந்த பதவிக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னா, பிரகலாத் ஜோஷி அப்படின்றவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் என்னென்ன துறையை பார்த்துட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது நுகர்வோர் விவகாரம், உணவு பொது விநியோகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளை கவனிச்சு வர்றாரு. அது கூடவே இந்த கல்வித்துறையும் கவனிச்சுப்பாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவினுடைய தார்வாட் மக்களவை தொகுதி எம்பியான பிரகலாத் ஜோஷி கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் மத்திய அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். அடுத்து பார்த்தோம்னா, விண்வெளி சூழலில் GPU அடிப்படையிலான கணினி செயல்பாட்டுக்கான கதிர்வீச்சு தடுப்பு உத்திகளை உருவாக்குதல் தொடர்பாக இன்குபேஷன் ஒப்பந்தம் பிக் பேங் பூம் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்துடன் எந்த அணு ஆராய்ச்சி மையம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அப்படின்னா, கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் தான் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கதிர்வீச்சு தடுப்பு உத்திகளை உருவாக்குவதற்காக பிக் பேங் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்துடன் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து, மேமோகிராம் என்பது எந்த புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறியும் ஒரு கவசமாக செயல்படுகிறது. மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறியும் ஒரு கவசமாக தான் இந்த மேமோகிராம் அப்படின்றது செயல்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா, நுழைவுத் தேர்வு போட்டித் தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தங்கள் அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? நந்தன் நீலகேணி அப்படின்றவங்க தலைமையில தான் குழு அமைச்சிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபோசிஸ் இணை நிறுவனரான நந்தன் நீலகேணி. இவருக்கு வயது 71. ஆதார் ஆணையத்தினுடைய முதல் தலைவராக பணியாற்றியவர். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஆதார் நம்பர், அந்த ஆணையத்தினுடைய முதல் தலைவராக பணியாற்றி அந்த நம்பரையும் ரெக்கமெண்ட் பண்ணது இவர் தான். இந்த மாதிரி 12 டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றி ரெக்கமெண்ட் பண்ணதும் இவர் தான். அதே மாதிரி EKYC, UPI டிஜிட்டல் பண பரிமாற்றம் ஆகியவற்றுக்கும் முக்கிய பங்களிப்பெல்லாம் வழங்கியிருக்கவர் தான் இந்த நந்தன் நீலகேணி அப்படின்றவர் தலைவராக அமைச்சிருக்காங்க. இவரது தலைமையிலான உயர்நிலை குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோம்நாத் அவர்கள் இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர், தபன் டேகா அப்படின்றவங்க இந்திய உளவுத்துறை முன்னாள் இயக்குனர், V காமகோடி சென்னை IITயோட இயக்குனர், அனிதா கர்வால் அப்படின்றவங்க கல்வித்துறை முன்னாள் செயலர், அம்ரித்லால் மீனா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. இவங்க எல்லாருமே இந்த குழுவில் ஒரு பகுதியாக செயல்படுறாங்க. அடுத்து, கார்கில் போர் வெற்றி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 26 அனுசரிக்கப்படுகிறது. 1999 பாகிஸ்தான் இராணுவம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் பகுதியில் உள்ள டைகர் மலையை ஆக்கிரமித்தது. அந்த பிளேஸில் பார்த்தோம்னா, மேலிருந்து ஜூலை 26 வரைக்கும் நடைபெற்ற போரில் இந்தியா வின் பண்ணி கார்கில் பகுதியில் கொடியை நட்டாங்க. கார்கில் போரில் வெற்றி பெற்று இந்தியா, அதாவது இந்த ஆண்டுடன் 2026 ஆண்டுடன் 27 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 26 கார்கில் போர் வெற்றி தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து, கவிமணியினுடைய பிறந்த நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 27, 1876. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தேரூரில் பிறந்திருப்பார். இவருக்கு பார்த்தோம்னா, இவர் தமிழில் பல்வேறு படைப்புகள் எல்லாம் வழங்கியிருப்பார். மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், அந்த மாதிரி நிறைய படைப்புகள் எல்லாம் வழங்கியிருப்பார். இவர் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். தாராபாரதி அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர் 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். இவருக்கு தமிழக அரசுலாம் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1954 தேரூரில் கவிமணிக்கு ஒரு நினைவு சின்னம் அமைச்சிருக்காங்க. 1998 தமிழக அரசு அவரது படைப்புகளை நாட்டுடைமையாக்கி பரவ வச்சிருக்காங்க. 2005 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 49 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? மீராபாய் சானு அவங்க தான் பளு தூக்குதல் பிரிவில் தங்கம் வென்றிருக்காங்க. காமன்வெல்த் போட்டியில் தொடர்ச்சியாக 3வது முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோ நகரில் தான் பார்த்தோம்னா, கிளாஸ்கோ நகரில் தான் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. அதில் பளு தூக்குதலில் மீராபாய் சானு பார்த்தோம்னா தங்கம் வென்றிருக்காங்க. இவங்க இதோட 3வது முறையாக தங்கம் வென்று சாதனை படைச்சிருக்காங்க காமன்வெல்த் போட்டியில். ஆடவர் பிரிவில் 60 கிலோ பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் சனம்பம் ரிஷிகண்டா சிங் அப்படின்றவர் வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு.
சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி தரவரிசையில் எந்த அணி முதலிடம் பிடித்துள்ளது? இந்திய அணி வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க. T20 கிரிக்கெட் போட்டியின் பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் இந்திய வீரர் 892 புள்ளிகள் பெற்று இஷான் கிஷன் வந்து முதலிடம் பெற்றிருக்காரு. 858 புள்ளிகள் பெற்று அபிஷேக் சர்மா 2வது இடம் பெற்றிருக்காரு. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி தரவரிசையில் இந்திய அணி வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க. அதில் எந்தெந்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இஷான் கிஷர் 892 புள்ளிகள் பெற்று ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் 858 புள்ளிகள் பெற்று அபிஷேக் சர்மா செகண்ட் பிளேஸ்லையும் வந்து இடம் பெற்றிருக்காரு. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? அனஹத் சிங் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோம்னா சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை வந்து அனஹத் சிங் அப்படின்றவங்க. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியினுடைய மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஜூலை 27 வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களினுடைய நினைவு நாள் வந்து அனுசரிக்கிறோம். இவர் நாட்டினுடைய 11வது குடியரசுத் தலைவராக 2002லேருந்து 2007 காலகட்டத்தில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர். அடுத்து பார்த்தோம்னா யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் தற்போது இணைந்துள்ள தலம் எது? சாரநாத் அப்படின்றது தான் வந்து இணைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. தென்கொரியாவினுடைய பூசான் நகரில் நடைபெற்று வரும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 48வது அமர்வில் இந்த முக்கிய முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய 45வது இடம் சாரநாத்தா வந்து இடம் பெற்றிருக்கு. ஏற்கனவே இருக்க 44 பாரம்பரிய பட்டியலில் 45வதா வந்து சாரநாத் வந்து இணைஞ்சிருக்கு. 2025-26 தேர்வு சுற்றுக்கான பழமையான பௌத்த தலம் சாரநாத் என்ற ஆவணத்தை யுனெஸ்கோவிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா சாரநாத் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் 45வது பிளேஸாக வந்து இணைஞ்சிருக்கு. அடுத்து 2016 நவம்பர் 9க்கு பின் வெளியான புதிய 200 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டுகளை கொண்டு செல்ல எந்த நாட்டுக்கு உரிமை அளித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளம் நாட்டுக்கு தான் அனுமதி அளிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 20,000 அப்படின்னா கூட ஒன்லி 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் அந்த நோட்டுகளை வச்சு தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அனுமதி வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 200 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டுகளையும் கொண்டு செல்ல நேபாள நாட்டுக்கு வந்து உரிமை அளிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.